ஹாய் ஹலோ. நம்ம நவிகோட் ஃபார்ம்ஸில் இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பார்க்க போகிறோன்னா, ஆடுகள் நம்ம வச்சுருக்கோன்னா அந்த ஆடுகளை கண்காணிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. நம்ம ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா காலையிலே நம்ம தீவனம் வைக்கும்போது அந்த தீவனத்தை நல்லா சாப்பிடுதானுங்கிறத வச்சு நம்ம வாட்ச் பண்ணணும். சாப்பிட்றதுனா எப்படி சொல்கிறதுனா, சில ஆடுகள் சரியில்லைன்னா அருவி சாப்பிட்டுருக்கோம், நல்லா இருந்ததுன்னா நல்லா சாப்பிடும். அதை மாதிரி அந்த தீவனத்தை வச்சு அதை சாப்பிட்றதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆட்டுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்லை உடம்பு சரியிதா இல்லைன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோட வால் பகுதிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லா மேல் நோக்கி தூக்கி இருந்துச்சுன்னா ஆடு பார்த்திங்கன்னா நார்மல் கண்டிஷனில் நல்லா ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். வால் சப்போஸ் கீழே இறங்கி இருந்ததுன்னா ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா மினரல்ஸ் கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறத வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம வச்சுருக்க ஜமுனாபாரி இப்போ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வச்சுருக்க போயர் கிராஸ், இது பார்த்திங்கன்னா இதோட முடி பார்த்திங்கன்னா உடம்புல இப்போ ஒரு மாதிரி ஷைனிங்காக இல்லாமல் இருக்குது. அப்படி ஷைனிங்காக இல்லாமல் இருக்குன்னா ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா வயிற்றில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், சாப்பிட்றது ஒரு வேளை செரிக்காமல் இருக்கலாம், இல்லைன்னா குடல் புழு இருந்தாலும் இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் ஆடு பார்த்திங்கன்னா முடி ஷைனிங்காக இல்லாமல் ஒரு மாதிரி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஒரு மாதிரி இருக்கும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது சினையாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இதுக்கு அல்பண்டோசோல்ங்கிற கீரிப்பூச்சி மருந்து கொடுக்க முடியாது. அது குட்டி போட்டதுக்கப்புறம் கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கொடியாட்டு குட்டி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதமே ஆன குட்டி. இது பார்த்திங்கன்னா இன்னும் இது நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதுவும் கொடியாட்டு குட்டி தான். இது பார்த்திங்கன்னா குட்டி போட்டதுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே இந்த பில்லெல்லாம் திங்க ஆரம்பிச்சிட்டு அந்த பில்லு தின்னதுனால பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மாதிரி சோவக்குட்டியாகவே இருக்குது. சரிங்களா? அதனால் இதையும் நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம். இப்போ நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க ஜமுனாபாரியோட 4 மாத குட்டி பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டு ஆடு உயரத்துக்கு இருக்கும். எதுக்காக நம்ம இந்த மாதிரி ப்ரீடை நம்ம சூஸ் பண்ணுறோன்னா, சீக்கிரமாகவே நம்ம இன்கம் பார்த்துடலாம். இப்போ இந்த குட்டியெல்லாம் நம்ம சேல் பண்ணோன்னா ஒரு 7 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் நம்ம அதை சேல் பண்ணலாம், இப்படி 4 மாதத்துக்குள்ளேயே. இதே நம்ம ஒரு நாட்டாடு வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது டைம் ஆகும். ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆடுகளை வளர்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செலக்டடான ப்ரீடுகளை நம்ம சூஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ஈஸியாக அதுலேருந்து நம்ம லாபம் பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா அது 5 மாதத்து உள்ள குட்டி தான், கொடியாட்டு குட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருக்க கொடியாடு கிடாவும் ஒரு கொடியாடு தாயாடும் ஒரு சேலம் கருப்பும். இதுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் நம்ம அதுக்கான தீவனத்தை நம்ம வச்சுருவோம். இப்போ இந்த சேலம் கருப்பு பார்த்திங்கன்னா இது இப்போ நான் சொன்னேன்ல, வால் மேல் நோக்கி இருக்குது, உடம்பு நல்லா ஷைனிங்காக இருக்குது. இது முடியெல்லாம் ஒரு நார்மலாக இல்லாமல் எப்பொழுதும் அப்படியே ஷைனிங்காக இருக்கிறதுனால இந்த ஆடு பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்குங்கிறத நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த வெள்ளை கலர் கொடியாடு பார்த்திங்கன்னா இதுக்கும் முடி கொஞ்சம் கொசம் இருக்குன்னா இது பார்த்திங்கன்னா இதுவும் தலைச்சிங்கிட்டு தான். இது வரைக்கும் குட்டி எதுவும் போடலை. இது ஒரு குட்டி போட்டதுக்கப்புறம் தான் இது நமக்கு தெளிஞ்சு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பண்ணை வச்சுருக்கோன்னா அந்த பண்ணையில் கம்பல்சரியாக ஒரு நல்ல வளமான ஒரு கிடா இருக்கணும். அந்த ஒரு வளமான கிடா இருந்தால் மட்டும்தான் நம்ம 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வச்சுருக்க ஆடுகள் குட்டி போட்டுகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 மாதம் தள்ளி, இப்போ 2-3 மாதம் ஆடு சினையாகாமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லாஸ். சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஆடு வச்சுருக்கும் போது நல்ல குட்டிகள் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் காலத்தில் குட்டி போடுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். மழை காலத்துலலாம் குட்டி போடுறது அதெல்லாம் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப குட்டிங்களாம் உடம்பு சரியாமல் அதிகப்படியான இறப்புங்கிறது பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாம்பிளுக்காக பார்த்திங்கன்னா சோனாலி, கருங்கோழி, கிரிராஜா சும்மா நம்ம இதில் வச்சுருக்கோம். அது நல்லாயிருக்கும். இப்போ அந்த சேலம் கருப்போட இந்த ஒரு 6 மாத கொடியாட்டு குட்டி கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கொடியாட்டு குட்டி இந்த கிடாவோட பிள்ளைங்க தான் அதெல்லாம். அதனால் நல்ல ப்ரீடுகளை நம்ம சூஸ் பண்ணி வளர்த்தோன்னா நல்லா இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க கிடா பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல வளர்ச்சி அடைந்த கிடா.
இந்த மாதிரி கிடா ஒன்று வச்சுருக்கறதுனால என்ன ஒரு நல்ல பெனிஃபிட் எதுனா, நம்ம வச்சுருக்க ஆடு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோலாம் நிறையா இருக்குது. ஆடுகள் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நான் வந்து நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அந்த சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.